எல்லா புகழும் இறைவனுக்கு. விக்ரனன் இவருடைய டைரக்ஷனில் வெளியே வந்திருக்கிற படம் மாஸ்க். ஆண்ட்ரியா இந்த படத்தை ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர். இந்த படத்துக்கு அவங்களும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கீ ரோல் பண்ணியிருக்கிறாங்க. கவின் லீடாக பண்ணியிருக்கிறாரு. கவினை பொறுத்த வரைக்கும் அவருடைய நடிப்பு அப்படின்னு எனக்கு எந்த படத்துலையுமே நான் சொல்ல மாட்டேன். அவருடைய லிஃப்ட்லேருந்து சமீபத்தில் வந்த டாடா ஸ்டார் எல்லாமே நான் பார்த்துட்ருக்கிறேன். அவரோட நடிப்பு வந்து பார்த்தா ரொம்பவே ஷட்டிலாக இருக்கும். அவர் ஒரு வேறு ஒரு பரிமாணத்துக்கு எதிர்காலத்தில் அவர் போவார் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். என் கருத்து மேக்ஸிமம் இறைவன் நாடினால் சரியாக இருக்கும். எதிர்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய இடத்த வந்து கவின் நிச்சயமாக பிடிப்பார். அவருடைய ஆக்டிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷட்டில் அந்த அவருடைய கேரக்டர் இயல்பான ஒரு நடிப்பாக இருக்கும். சினிமாவுக்குன்னு ஒரு பெரிய பிரதிபலிப்பெல்லாம் அவர்கிட்ட இல்லை. அவருடைய கேரக்டர்னு ஒரு நடிப்பு இருக்குது. கவினாவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அட்டகாசமாக படம் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இவர் வந்து அந்த விஜய் டிவி சீரியல்லேருந்து நான் இவரை பார்த்துட்ருக்கிறேன். ரொம்ப அமைதியாக ரொம்ப காமாக நடிக்கக்கூடிய ஒரு நடிகர். ஆக்ஷன் சீன்ஸ்லேயும் வந்துட்டு அவர் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில். இந்த படத்தில் கதை என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்ட்ரியாவுடைய பல 100 கோடி திருடு போகுது. இந்த பணத்தை யார் எடுக்கிறாங்க, இந்த பணத்தை அவங்ககிட்டருந்து யார் அடிக்கிறாங்க, இதை திருடுறவங்க யார் அப்படிங்கிறத ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கிறாங்க. அவர் பேர் எனக்கு தெரியல, அரசியல்வாதியாக வருவார். ஆடுகளம் படத்தில் கூட அவர் இருப்பார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனாக அரசியல்வாதி பண்ணியிருக்காரு. பட் அவரும் நல்ல கேரக்டர் தான். அவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அதேமாதிரி ஆண்ட்ரியா வந்து அட்டகாசமாக பண்ணியிருக்கிறாங்க. பட் என்ன ஒன்று, அரண்மனையை பார்த்து பேய் மாதிரியே இருக்கிறாங்க அவங்க இந்த படத்தில். எனக்கு ஒரு வேளை இன்னும் அரண்மனை விட்டு நான் வெளியே வரலையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு ரொம்பவே பிடித்த ஒரு நடிகை. ஒரு ஹாலிவுட் பாலிவுட் லுக்கில் வேறு லெவல். குறிப்பாக இவங்களுடைய வாய்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் மண்டை கிறுக்கு பிடிச்சினா இவங்க பாட்டை கேட்டிருக்கிறேன். அந்த மாதிரி இந்த இதுவரை கோவான்னு நினைக்கிறேன் அந்த பாட்டில் ஒரு பாட்டு பாடியிருப்பாங்க. எனக்கு அந்த அளவுக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். எனக்கு ஈவன் இவங்க ஆடுகளமில் வாய்ஸ் எல்லாம் கூட கொடுத்துருப்பாங்க. ஸோ எனக்கு இவங்களை ரொம்ப பிடிக்கும். அதனால் இவங்களுக்கு இந்த படத்தில் எனக்கு ரொம்ப இவங்களை பிடிச்சிருக்கா அப்படின்னு தெரிய வரல. பட் அவங்களோட நடிப்பும் வில்லியாக பண்ணியிருப்பாங்க, சூப்பராக இருக்கும். குறிப்பாக இந்த படத்தோடைய ஒரு பெரிய லக்கு யாருக்குன்னு கேட்டால் சார்லி. பழங்காலத்தில் நடித்த ஒரு காமெடி நடிகர். இவர் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்னி ஜெயந்த், சார்லி, கார்த்திக் இந்த மாதிரி காம்பினேஷனில் வந்து நிறைய படம் பண்ணியிருக்கிறார். எனக்கு அவரோட பழைய படங்கள் எல்லாமே ரொம்ப பிடிக்கும். இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாசான கேரக்டர் அவர் கொடுத்துருக்குறாங்க. எப்படி மாறா படத்தில் மௌலிக்கு கொடுத்துருப்பாங்களோ அந்த மாதிரி. ஏன்னா கதை வந்துட்டு பார்த்திங்கன்னா அவங்க ஹீரோயினும் மாதவனே சுற்றி போய்கிட்டே இருந்தாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா மௌலியோட முடிஞ்சிருக்கும். அந்த மாதிரி இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளை ஒரு சில மணி நேரம் நம்மளை போட்டு வேறு மாதிரி ட்ரீட் பண்ணாலும் கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா சார்லியை வச்சு முடிச்சிருப்பாங்க. வேறு லெவல். இதுவும் இந்த வாரம் ரிலீஸ் ஆன படங்களில் ஒரு சூப்பரான மூவி. ஃபேமிலியோடு பார்க்க விருப்பம்னா பாருங்கள். ஒரு சில பல காட்சிகள்லாம் 18+ ரிலேட்டடாக இருக்கும். நீங்கள் குழந்தையோட பிள்ளைங்களோட பார்க்குறது அவாய்ட் பண்ணிக்கிறது பெட்டர்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த படத்தை பாருங்கள். சில இடங்களில் டார்க் காமெடின்னு சொல்லக்கூடிய நகைச்சுவை இருக்கும். சேர்த்து இசை பெருசாக இல்லை, பாடல்கள் பெருசாக இல்லை. இருந்தாலும் படத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்டாக ஒரு சின்ன ஃப்ளாஷ்பேக் வந்து பார்த்திங்கன்னா அழகாக கொடுத்துருக்குறாங்க. பல இடங்கள் ரசிக்கும்படியாக படம் பண்ணியிருக்கிறாங்க. கவினுக்கு இது ஒரு நல்ல படம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. கவின் ஃபேன்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். இறைவன் நாடினால் இன்னொரு வீடியோ உங்களை சந்திக்கிறேன். எல்லா புகழும் இறைவனுக்கு.